ஹாய்! இது ஜேடு செடி கட்டிங்லேருந்து வளர வச்சிருக்கேன். இதில வந்து நல்ல ஒரு செடி வந்து ஒரு ஸ்டெம் ஹைட்டா வந்திருக்கு. இது வந்து இன்னைக்கு பீகாக் செய்யறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த செடிய. இது வந்து ஹைட்டா இருக்க ஸ்டெம்லேருந்து தலை மாரி பீகாக்கோட தலை மாரி செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு கம்பி வேணும். அதுக்கப்புறம் அந்த செடிய நான் பிடுங்கி எடுத்துக்கிறேன். அந்த செடிய வந்து பிடுங்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த கம்பிய வந்து ஒரு சின்ன தொட்டியில நட்டு வச்சுட்டு, வளைவா வளைச்சுக்கணும். பீகாக்கோட தலை மாதிரி இருக்கிறதுக்காக. வளைச்சிட்டு நம்ம வந்து அதில அந்த செடிய வந்து நட்டு வச்சிரலாம், வேர் இருக்கிறதுனால. வளைச்சிட்டு அந்த நீளமா இருக்கிற ஸ்டெம்ம தலைப்பகுதிக்கும், மீதி இருக்கிறத வால் பகுதிக்கும் மாரி செட் பண்ணி நம்ம கட்டி வச்சுக்கணும் நூல்ல. இப்ப அத தான் நான் வந்து பாருங்க பிளாக் கலர் தொட்டியில தான் வைக்கிறேன். இதுக்கு ஜேடு செடி வந்து நல்ல வெயில்ல இருந்தா நல்லா வளரும். இதுக்கு வந்து தண்ணியும் கம்மியா தான் தேவைப்படும். இன்டோர் பிளான்ட் கிடையாது இது. நல்ல வெயில்ல வைக்கணும். இங்க வந்து ஒரு குச்சி வச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்ல வந்து நான் வளைச்சி கட்டுறேன். அந்த ஸ்டெம்ம வந்து அந்த கம்பியில வளைச்சி கட்டுறேன். தலைப்பகுதிக்காக. இப்ப தலைப்பகுதி ரெடி. மீதி இருக்கிற டைல்ஸ் எல்லாம் மாலுக்காக வச்சுக்கலாம். நம்ம டெயில் மாரி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற ஸ்டெம்ஸ. பாருங்க இதுல 3 இருக்கு. அது எல்லாமே ஒண்ணா சேர்த்து கட்டிட்டோம்னா, நமக்கு அப்படியே டெயில் மாரி கிடைச்சிரும். இப்ப தலையும், வால் பகுதியும் கிடைச்சிருச்சு மயிலுக்கு நமக்கு. அதுக்கப்புறம் உடம்பு பகுதிக்கு வளர வளர நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்பப்ப 15 நாளுக்கு ஒரு தடவ ப்ரூன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ வந்து நமக்கு அந்த ஷேப் கிடைச்சிரும். இப்ப இந்த ஸ்டெம் வந்து எக்ஸ்ட்ராவா வளர்ந்துருக்கு. இது நமக்கு தேவையில்ல. அத நம்ம கட் பண்ணிறணும். இது மாரி தான் நம்ம ஷேப்புக்கு தேவையில்லாதத நம்ம அப்பப்ப கட் பண்ணிட்டோம்னா, நம்ம பீகாக் ஷேப் கொண்டு வந்துரலாம். 15 நாளுக்கு ஒரு தடவ கண்டிப்பா நீங்க லைட்டா சாஃப்ட் ப்ரூன் பண்ணிட்டே இருக்கணும். உங்ககிட்ட ஜேடு செடி இருந்துச்சுனாக்கா, இந்த மாரி பீகாக் மாரி செஞ்சு பாருங்க. ஈஸியான ஸ்டெப்பு மாரி தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அழகா இருக்கும். நமக்கும் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி மாரி பிடிக்கும். பாருங்க அப்படியே தலையும், வா வால் பகுதியும் மாரி வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நீங்க தகுந்த செடிய செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சும்மா கட்டிங்ஸ்லயே இத வளர வைக்கலாம். ஈஸியா வளரும். அதுலேருந்து நம்ம எடுத்து இந்த மாரி நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல பண்ணிக்கலாம். ஹார்ட் மாரி, இல்லைன்னா எந்த ஷேப் வேணாலும் இது பண்ணிக்கலாம். இப்ப நான் பீகாக் பண்ணியிருக்கேன். பாருங்க பீகாக்கோட டெயிலு, தலை வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. நல்லாருக்கு பாருங்க பீகாக். பாய்.